அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். என் பேர் லிட்வின் ஜெமிக்வின் ஜாஃப்ரி. நான் பிடெக் எம்பிஏ படிச்சிருக்கேன். என்னுடைய இப்போ பேர் ஆயிஷா. நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நாடார் சமுதாயம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி உண்டு. நான் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்புவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா ஒவ்வொரு விஷயத்துலையும் வசனத்தை சொல்லியே வளர்த்தனால பைபிளை தவிர எனக்கு வேறு எந்த வேதத்தையும் நான் நம்பவும் மாட்டேன், வேறு எந்த மதத்தையும் நான் நம்பவே மாட்டேன். நார்மலாக நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்டபனான பொண்ணு. எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டேன், ஏற்றுக்கவும் மாட்டேன். ஒரு விஷயத்த நான் பொய்ன்னு நம்பிட்டேன்னா அது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் தான் படித்தேன். காலேஜ் படித்தது சென்னையில், ஒர்க் பண்ணதும் சென்னையில் தான். எனக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறது, விபிஎஸ் எடுக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சர்ச் விஷயத்தில் ஈடுபடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் உலக வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே இருக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆழ்ந்த கருத்து என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நாளைக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தான், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், அவரை நம்பினா போதும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தனால என்ன பாவம் செஞ்சாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா என்னை அப்படி தான் வளர்த்தாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்கிறதுல ரொம்ப தீவிரமானவங்க. எங்கள் அப்பாவும் ஹிந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆனவங்க. அதனால் எல்லா விஷயத்துலையுமே இதை தான் முன்னிறுத்தி இருப்போம். அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் டேடி நீ கோயம்புத்தூருக்கு வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் கோயம்புத்தூருக்கு போனேன். போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு பிஸ்னஸில் ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னப்போ அந்த கடை எங்களுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அந்த கடை எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்புல கிடச்சிச்சு. எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு மஸ்ஜிதுக்கு ஏத்தாப்புல தான் எங்களுக்கு அந்த பள்ளிவாசல் அந்த கடை கிடச்சிச்சு. அப்படி அந்த கடையில் இருக்கும்போது நிறைய தடவை பள்ளிவாசலில் பயான் கேட்டாலும் எனக்கு கோவமாக வரும். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பைபிள்லேருந்து பேசுவாங்க. ஆனால் அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுளை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நான் நினைப்பேன், என்ன இந்த முஸ்லீம்ஸ் கடவுளை ஏற்றுக்காம கடவுளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் எல்லாத்தையும் நம்ம பைபிள்லேருந்து எடுத்து பேசுகிறாங்க. ஒரு சில நேரம் கோவம் வரும், ஒரு சில நேரம் பரிதாபப்படுவேன், இப்படி அறியாமையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எப்படின்னா இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் நம்ம இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற குறைபாடுகளை இவங்களுக்கு சொல்லி நம்ம தாவா பண்ணி இவங்களை எல்லாத்தையும் நம்ம கிறிஸ்டியன் ஆக்கிடணும். அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற எல்லா மஸ்ஜித், ஏன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளிவாசல் எல்லாம் சர்ச்சாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாள் நான் கடையில் இருந்துட்டு இருக்கும்போது பயானில் ஒரு தாய் ஜுமா பயானில் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு ஆத்மா மரணத்தை சுவைத்தே தீரும், குல்லு நஃப்ஸின் தாய்க்கத்துல் மவுத். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தை எதிர்நோக்கி தான் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு மின்னல் அடித்த மாதிரி ஒரு எண்ணம். என்ன ஒவ்வொரு முஸ்லீமும் மரணத்தை எண்ணி வாழணுமா, அதுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படி மரணத்தை எண்ணி மறுமை வாழ்க்கை எண்ணி எந்த முஸ்லீம் இந்த உலகத்தை சிறைச்சாலை போல வாழ்றானோ அவனுக்கு தான் மறுமை வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு லைன் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு மரணத்தை எதிர்நோக்கி வாழணும், அதுக்கு இவங்க ஈஸியா ஜீசஸை நம்பி சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போயிடலாமா இப்படியே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மார்க்கத்துல ஏதோ புதுசா ஒன்று சொல்றாங்கிற ஒரு எண்ணம் மட்டும் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அப்போ நான் அதுக்குள்ள தேடல இருந்தேன். எனக்கு ஒரு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. அப்படி இருக்கும்போது நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இஸ்லாம் பற்றி படித்தேன். இருந்தாலும் எனக்கு என்னோட அது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு பக்கம் ஜீசஸ் மேலே இருந்த அன்பும் மார்க்கத் மேலே இருந்த பற்றும் எனக்கு இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இதாகவே இருந்தது, தடையாகவே இருந்தது. இப்படியே இருந்துட்டு இருக்கும் போது ஜாகிர் நாய்க் வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். முக்கியமாக யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ்லேருந்து முஸ்லீம்ஸ்க்கு ரிவர்ட் ஆயிருக்காங்கிற வீடியோஸ் பார்த்தேன். நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பாரு. ஒரு பக்கத்தில் இது கரெக்டு தான் தோணும், ஆனால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்டர்நெட்டில் ஒருத்தர் ஒரு குரூப்பில், அதாவது நான் முஸ்லீம்ஸ்க்காக தாவா பண்ணுற ஒரு குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி என்னுடைய கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்படி கேட்க ஆரம்பிக்கும் முதல் நாள்ல இருந்தே நான் பைபிள்ல இருந்து எல்லா கொஸ்டினுக்குமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். ஆனால் எல்லா கேள்விக்குமே அவங்க குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ பதில் சொல்லவே இல்லை. எல்லாமே அவங்க பைபிள்ல இருக்கிற வசனத்துல இருந்தே அவங்க எனக்கு பதில் சொன்னாங்க. இப்படி பதில் சொல்லிட்டே இருக்கும்போது நான் என்னால் மறுப்பு எதுவுமே சொல்ல முடியும். ஆமாம், பைபிள் இப்படி தானே இருக்குது, ஒரு இறைவனை தானே வணங்கணும், நம்ம ஏன்
ஒரு சன் ஆஃப் காடுன்னு சொல்லி இன்னொரு இறைவனை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ கடைசியாக எனக்குள்ள அந்த கேள்வி வந்து என்னடா ஏன் நம்ம ஓகே எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் மனசு திறந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்தது. கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே வந்து ஆகாதவங்க, அதாவது அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து ரொம்ப மூர்க்க குணம் இருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைபிளில் வந்து இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் வசனம் உண்டு. ஆனால் அதே பைபிளில் தான் இஸ்மாயிலோட தாய்க்கு தான் முதலாக ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி மூலமாக பேசியிருப்பாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போ அவர் கேட்டார், அப்படி ஒரு துஷ்ட மனுஷனுக்கு உடைய தாயாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த சந்ததி அப்போவே அழிக்கப்பட்டிருக்கும்ல, எதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நீரூற்றை வந்து கடவுள் வந்து உண்டாக்குனாரு அப்படின்னு கேள்வி கேட்கவும் நான் அப்போவே வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன். அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், நான் என்ன செய்யணும், இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக நான் வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா கிறிஸ்டியனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் அந்த அப்பம் அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இவங்க கிட்ட எனக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் 2 லைன் நீ சொன்னால் போதுமா, அது வந்து என்னன்னா, நீ வந்து அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த களிமாவை சொன்ன உடனே எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருந்துச்சு. எத்தனையோ நாள் நான் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணியிருக்கேன், வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கேன், பேரண்ட்ஸோட ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ப்ரே பண்ணும் போதெல்லாம் இல்லாத ஒரு மன திருப்தி வந்து அன்னைக்கு அந்த நைட்டு நான் இரவு தான் வந்து களிமா சொன்னேன். அந்த இரவு வேலையில் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நான் உண்மையாகவே உணர்ந்தேன், ஆமாம் ஒரு இறைவனை வணங்கினாதான் இந்த மனசில் இருக்கிற இந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் முஸ்லீமாக ஆகணும்னு விரும்பி முஸ்லீமாக ஆகிட்டேன். அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு எங்கள் வீட்டில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில் ஊறி போனவங்க. அவங்கக்கிட்ட வந்து என்னால் எதிர்த்து நான் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் ஆக போகிறேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மற்ற குடும்பத்தை மாதிரி நான் வந்து வீட்டில் அப்படி சேர்ந்து இல்லை. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் வந்து வீட்டை விட்டு அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து தாவா சென்டருக்கு வந்துட்டேன். தாவா சென்டர் வந்தோடனே தாவா சென்டர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவா எனக்கு வந்து இந்த இடத்த ஏற்படுத்தி தந்தான். ஏன்னா இங்கே தாவா சென்டரில் வந்ததில் முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே இஸ்லாமை பற்றி தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமே எனக்கு படிப்பனையாக இருக்குது. அப்போ முதல் டைம் நான் உள்ளே வந்தோடனே தாவா சென்டரோட பொறுப்பாளர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ எங்களுக்கு வந்து நீ முஸ்லீம் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா, இஸ்லாமை ஏற்றுக்கிட்டது சந்தோஷம், ஆனால் நீ வந்து உங்கள் பெற்றோரை நோவினை செஞ்சுட்டு நீ வந்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு வரதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே எங்கள் வீட்டில் வந்து அடுத்த நாளே எங்கள் அம்மா அப்பா ஒரு 13 பேர் வந்தாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா சித்தி எல்லாருமே வந்தாங்க. இப்படி வந்த உடனே வந்து 25 வருஷமாக வந்து எப்படி ஒரு அம்மா அப்பாவை பாசமாக நான் பார்த்தேனோ அதுக்கு நேர்மாறாக அன்றைக்கி நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நிறைய விஷயங்கள் பேசினாங்க, நடக்காத விஷயத்தெல்லாம் கேட்டாங்க, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிலாம் அவங்க வந்து ரொம்ப கற்பனையாக பேச ஆரம்பித்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினாங்க. அப்போ நான் வந்து அப்போ கூட அல்லாஹ் வந்து எனக்கு வந்து அல்லாஹ் மேலே இருந்த அந்த நம்பிக்கை வந்து என்னை வந்து ஒரு இடத்துல கூட பின்தாங்கி போகாமல் நான் வந்து தாவா சென்டரில் தான் இருப்பேன்னு சொன்னோடனே அவங்க வந்து கோவமாக போயிட்டாங்க. கோவமாக போனோடனே அடுத்த நாள் வந்து அவங்க கேஸ் கொடுத்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் போனோம், கோர்ட்டில் நிறைய விஷயங்கள். அதாவது நான் ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டிலே நான் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நான் வந்து பைத்தியம், என் பொண்ணு வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல கூட அல்லாவை நம்பி, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஒரே இறைவனை நான் நம்பினனால அல்லாஹ் எங்கேயுமே என்னுடைய கண்ணியத்தை வந்து பாலாக்காமல் எனக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றியை தந்தான். அப்புறம் நான் வந்தேன். அன்னைக்கு சாயங்காலமே பேப்பரில் அவதூறான விஷயங்கள் போட்டாங்க. நான் வந்து ஒருத்தரை விரும்பி தான் இஸ்லாத்துக்கு வந்ததா சொன்னாங்க. அதையும் எங்கள் வீட்டில் வந்து நம்பி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தாவா சென்டரில் இருந்த ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப மன ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாக ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இப்படியே இருந்துச்சு. ஆனால் தாவா சென்டரில் வந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து இஸ்லாமை பற்றி படிக்கிறதுக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்தாங்க. எவ்வளோதான் உலக பிரகாரமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து தாவா சென்டரில் வந்து நான்
ரொம்ப அறிவுபூர்வமாகவும் சரி உள ரீதியாகவும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மார்க்கத்தை தவிர அவங்க இங்கே வேற எதுவுமே சொல்லி தர்றதில்ல. மார்க்கம் அதில் நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக சொல்லித்தர ஆரம்பிச்சாங்க. நான் என்னதான் நான் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாலும் என்னால் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வந்து ஒரு முழுமையான அன்பை வைக்க முடியல. ஏன்னா நான் வந்து ஜீசஸ் மேலே வந்து ரொம்ப எனக்கு அன்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி பேசுவேன். அப்படி இருக்கும்போது கூட ஒரு தடவை சொன்னாங்க, அவருடைய பொறுமையை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு சகாபி வந்து ரசுல்லா கிட்ட கடன் வாங்கின பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் இங்கே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு தான் அந்த சகாபி திரும்பி அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ ரசுல்லா வந்து 3 நாளும் பொறுமையாக அந்த இடத்துல நிற்பாங்க. என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் அந்த நிமிஷம் நான் உணர்ந்த எவ்வளோ ஒரு பொறுமை. கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷனால் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுமையாக இருக்கவே முடியாது, உண்மையான இறைவனுடைய தூதரால தான் இருக்க முடியும்னு சொல்லி அப்போ தான் நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எனக்கு அன்பு வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து என்னை வான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமல் எல்லாம் என்னை ஒவ்வொரு சைத்தானோட ஊசலாட்ட எல்லா இடத்துலேருந்து என்னை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். எனக்காக துவா செய்யுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக நேர்வழி கிடைக்கணும்னு துவா செய்யுங்க. தாவா சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.